வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையை மாற்றக்கூடிய மாற்று ஆட்சி மேலாண்மை வடிவம் குறித்து தற்போது தீவிரமாக ஆலோசித்து வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் அல்லது மாகாண சபை அமைப்பு தேசிய பிரச்சினைக்கான ஒரு அர்த்தமுள்ள அரசியல் தீர்வாக இல்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தல். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மீன்பிடி தொழில்துறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டதாக பிரதியமைச்சர் ரத்னகமகே தெரிவிப்பு. ஐஸ்லாந்தின் கனவு இளவரசர் மீண்டும் ஒருமுறை சிதைந்து விட்டார் என்பதை நுகேகுட கூட்டம் வெளிப்படுத்தியது. நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர விமர்சனம். தொடர்பது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையினை மாற்றக்கூடிய மாற்று ஆட்சி மேலாண்மை வடிவம் குறித்து தற்போது தீவிரமாக ஆலோசித்து வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல் தருகின்றன. இதை தொடர்பான விவாதங்கள் மிக விரைவில் நடைபெறவுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் இந்திய பயணத்தின் போது முன்வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் உள்ள மாகாண சபை தேர்தல்களை ஒரு ஆண்டுக்குள் நடத்துவதாக உறுதியளித்திருந்தாலும் அந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. சமீபத்தில் தமிழரசு கட்சியோடு நடைபெற்ற சந்திப்பின் போதும் ஜனாதிபதி இது குறித்து உறுதியான பதிலை வழங்கவில்லை. இந்த நிலையில் தற்போதைய மாகாண சபை அமைப்பை மாற்று முறைமைகள் குறித்து அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும், குறிப்பாக டெல்வின் சில்வாவின் வரவிருக்கும் இந்திய விஜயத்தின் இந்த விவகாரம் முக்கிய அம்சமாக இருக்கக்கூடும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இனி மாகாண சபைகள் அல்லது அதிகார பகிர்வு குறித்து பாரம்பரியமான வடிவில் விவாதிப்பதில் அர்த்தமில்லை எனவும், அதற்கு பதிலாக புதிய மற்றும் மாற்று அமைப்புகளை உருவாக்கும் திசையில் அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என்று அரசுக்கு நெருக்கமான செயற்பாட்டாளர் ஒருவர் சிவில் சமூக பிரதிநிதியிடம் தெரிவித்துள்ளார். இதனிடையே மாகாண சபை தேர்தலுக்கான கால வரையறை எதுவும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படாத நிலையில் ஜனாதிபதி முன்வைத்த ஜனவரி மாதத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ள புதிய அரசியலமைப்பு தயாரிப்பு பணிகளின் போது தற்போதைய மாகாண சபை முறைமைக்கு மாற்றாக புதிய முறைமைகள் ஆய்வுக்கு வரக்கூடும் என்று சிவில் சமூக பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் அல்லது மாகாண சபை அமைப்பு தேசிய பிரச்சனைகளுக்கான ஒரு அர்த்தமுள்ள அரசியல் தீர்வாக இல்லை என்றே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். 2026 வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய அவர், மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டு பின்வாங்கி வருவதாகவும், இதன் மூலம் வடகிழக்கு மக்களிடம் மத்திய ஆட்சி மேலானது என்ற எண்ணத்தை உருவாக்க முயல்கின்றதாகவும் சுட்டிக்காட்டினார். 13வது திருத்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினால் உருவான வரையறுக்கப்பட்ட நிர்வாக பிரதிநிதித்துவம் என்றாலும் அது தமிழர் உரிமைகளில் பலவீனப்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் சட்டங்கள், சிற்றறிக்கைகள், அமைச்சரவை முடிவுகள் போன்றவற்றின் மூலம் மாகாணங்களுக்கான அரசியலமைப்பு சாசன அதிகாரங்கள் தொடர்ந்தும் திரும்ப பெறப்பட்டுள்ளன என்றார். சுகாதாரம் ஒரு பகிர்ந்தளிக்கப்பட்ட பொருள் என்பதையும், மாவட்ட பொது மருத்துவமனைகள் உட்பட பெரும்பாலான மருத்துவமனைகள் அரசியலமைப்பின் கீழ் மாகாண சபைகளுக்கு சொந்தமானவை என்பதையும் அவர் நினைவூட்டினார். ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக பல மருத்துவமனைகள் மத்திய அரசால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 28 சுகாதார நிலையங்களில் 21 சட்ட மேம்பாடுகின்றி இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் மாகாண நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை குறைந்துள்ளதாகவும், வடக்கு மாகாணத்தில் வளங்களின் குறைபாடு, நிதி ஒதுக்கீட்டின் தட்டுப்பாடு, மனிதவள குறைபாடு போன்றவை நிலவுவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச மருத்துவ காரணங்களால் விமான பயணம் செய்ய முடியாது என்று அறிக்கைகள் சமர்ப்பித்திருந்த போதிலும் இலங்கை வருவதற்கான விமான சீட்டுகளை முன்பதிவு செய்து பின்னர் ரத்து செய்துள்ளதாக மாத்தறை நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பசில் ராஜபக்ச வேண்டுமென்றே நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தவிர்க்கின்றார் என்ற சந்தேகத்தை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகம முன்வைத்தார். அவரின் மருத்துவ ஆவணங்களில் பல முரண்பாடுகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். மாத்தறை பிரவுன் ஹில்லில் நில வாங்கலில் சட்டவிரோதமாக பெற்று 50 மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் பிற சந்தேக நபர்கள் ஆஜரானாலும் பசில் ராஜபக்ச மற்றும் 4வது சந்தேக நபர் அயோமா கலபதி ஆஜராகவில்லை. விமான பயணத்திற்கு தகுதியற்றவர் என்று சட்டக்குழு விளக்கம் அளித்திருந்தாலும் அவர் விமான டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தது நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. மேலும் விமான நிறுவனம் மருத்துவ பதிவில் அவர் உதவியோடு பயணிக்க கூடியவர் என்றும் சிறப்பு வசதிகள் தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. நீதவான் பசில் ராஜபக்ச சார்பில் விரிவான மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டதோடு அதை நிறைவேற்ற தவறினால் பிணை ரத்து செய்யப்படலாம் என்று எச்சரித்தார். வழக்கு 2026 மே 22ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மீன்பிடி தொழில்துறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டதாக பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். அக்வா பிளான் ஸ்ரீலங்கா 2025 சர்வதேச மீன்வள கண்காட்சியில் பேசியிருந்த அவர், மீனவர்களின் பாதுகாப்பு, மீன்பிடித்துறை மேம்பாடு, நவீனமயப்படுத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறினார். மீன்பிடியின் போது உயிரிழப்புகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. சட்டத்தை பின்பற்றி செயல்பட்ட மீனவர்களுக்கு நற்சான்றிதழ்களும் 25 வருட சேவையாற்றியவர்களுக்கு கௌரவிப்புகளும் வழங்கப்பட்டன.
வரவு செலவு திட்டத்தில் மீன்பிடித்துறைக்கு 10.6 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குழுநிலை விவாதங்களின் போது மேலும் 2 பில்லியன் கூடுதலாக வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். துறைமுக அபிவிருத்திக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீன்பிடி தொழிற்துறையை நவீனமயப்படுத்தி உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதே இலக்கென்றும் மீனவ குடும்பங்களின் இந்த பிரச்சனைகளில் நேரில் சென்று தீர்க்கப்படுவதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்தார். சீனா இலங்கைக்கு மின்சார பேருந்துகளை வழங்குவதற்கான உதவி திட்டத்தை பரிசீலித்து வருவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் சி காங் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சி இரு நாடுகளின் ஒத்துழைப்பில் புதிய கட்டத்தை ஆரம்பிக்கும் ஒன்றாகவும் கருதப்படுகின்றது. எரிபொருள் இறக்குமதிக்காக வெளிநாட்டு நாணயத்தை பெரிதும் நம்பியிருந்ததால் கடந்த கால பொருளாதார நெருக்கடியில் இலங்கைக்கு கடுமையான பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாட்டை அனுபவித்தது. இது பொது போக்குவரத்தையும் மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் கடுமையாக பாதித்தது. இந்த நிலையில் மின்சார பேருந்துகளுக்கு மாறுவது எரிபொருள் செலவை குறைப்பதோடு கொழும்பு உள்ளிட்ட நகரங்களில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும் சுகாதாரத்தை மேம்படுத்தவும் உதவும். ஏற்கனவே ஐநா அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட அமைப்புகளின் ஆதரவோடு மின்சார வாகனங்களின் சோதனை திட்டங்கள் நாட்டில் நடைமுறையில் உள்ளன. சமீபத்திய ஆண்டுகளில் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் சினோபெக் எரிசக்தி திட்டம் போன்ற பல சீன ஆதரவு பணிகளை இலங்கை முன்னேற்றம் கண்டு வருகின்றது. இந்த மின்சார பேருந்து திட்டமும் அந்த நீண்ட கால கூட்டுறவை செழிப்படைய செய்யும் ஒரு புதிய படியாகும். இந்த திட்டம் தொடர்பான அறிவிப்பு சீனாவில் பயிற்சி பெறவுள்ள இலங்கை மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வில் வெளியிடப்பட்டது. நிர்வாகம், விவசாயம், சுகாதாரம், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட 17 துறைகளில் இதுவரை சுமார் 1000 இளைஞர்களுக்கு சீனா பயிற்சி வழங்கியுள்ளது. மின்சார பேருந்து திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அது இலங்கையின் பொது போக்குவரத்து துறையில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும். டீசல் பேருந்துகளுக்கு பதிலாக மின்சார பேருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் கார்பன் உமிழ்வு குறைகின்றது. மேலும் எரிபொருள் விலைகளின் நிலையற்ற தன்மையிலிருந்து போக்குவரத்துக்கு துறை விடுபடும் வாய்ப்பும் உள்ளது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட நுகேகுட கூட்டத்திற்கு அரசாங்கம் எவ்வித இடையூறும் செய்யவில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்தார். நுகேகுட கூட்டத்தை சீர்குலைக்க அரசாங்கம் சதி செய்ததாக கூட்டு எதிர்க்கட்சிகள் முன்வைத்ததாக குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த போது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கூறினார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவித்த போது ஐஸ்லாந்தின் கனவு இளவரசர் மீண்டும் ஒருமுறை சிதைந்து விட்டார் என்பதையே நுகேகுட கூட்டம் வெளிப்படுத்தியது. ரணில் மற்றும் மஹிந்த போன்றவர்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டனர். எனவே அரசியல் ரீதியாக வங்குரோத்து அடைந்தவர்களை மீண்டும் உயிர்த்தெழுப்ப முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு இலங்கை திவாலானதை அறிவித்ததிலிருந்து முதல் முறையாக அரசு உள்ளூர் வணிக வங்கிகளிடமிருந்து மட்டுமே அமெரிக்க டாலர் நிதியை திரட்ட முடிவு செய்துள்ளது. இதற்காக 50 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் உள்நாட்டு டாலர் பத்திரம் வெளியிடப்பட்டுள்ளது. 1 முதல் 3 ஆண்டுகள் வரை உள்ள முதிர்வு காலத்துடன் வெளிவரும் இந்த பத்திரங்களுக்கான வட்டி விகிதம் 1 முதல் 3 ஆண்டுகள் வரை உள்ள முதிர்வு காலத்துடன் வெளிவரும் இந்த பத்திரங்களுக்கான வட்டி விகிதம் போட்டி ஏலத்தின் மூலம் நிர்ணயிக்கப்படும். 2025 டிசம்பர் 3 முதல் 10 வரை உள்ள காலப்பகுதியில் உள்ளூரில் பதிவு செய்யப்பட்ட உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் இந்த செயல்முறையில் பங்கேற்கலாம். 2017 அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் மத்திய வங்கியின் அனுமதி கிடைத்ததை தொடர்ந்து திரைசேரி கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வ டாலர் பத்திர அறிவிப்பை வெளியிட்டது. நிதி அமைச்சகத்தின் புதிய பொது கடன் முகாமை அலுவலகம் தயாரித்த இந்த அறிவிப்பு அக்டோபர் 13 அன்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சமர்ப்பித்த ஆவணத்தின் அடிப்படையில் அமைச்சரவை எடுத்த தீர்மானத்திற்கு ஏற்ப வெளியிடப்பட்டுள்ளது.